பொதுவான விசுவாசம் இங்கே வந்தால் தான் கிடைக்கும். அது வீட்டில் இருந்தால் கூட கிடைக்காது. வீட்டில் இருந்தால் பாட்டே படிக்க முடியாது. சில நேரம் ஒரு மாதிரி இருக்கும், கம்புன்னு இருக்கும். இங்கே ஆளோட வந்தீங்கன்னா போதும், நல்லா என்ன பண்ணலாம், சும்மா சேரில் உட்காந்து எஞ்சி போனால் போதும், என்ன நிரம்பின மாதிரி கதவை திறந்து அடைச்சா போதும், அற்புதமாக நடத்துவார். பொதுவான விசுவாசம். ரெண்டாவது விசுவாசம் தன் விசுவாசம். ஒன்று மூத்தது குறைஞ்சலாங்கிற எல்லாம் ஒன்று தான். தன் விசுவாசம் செயல்படும். மூணாவது விசுவாசம் வரம். சொல்லுங்களா சத்தமாக சொல்லும் போதே கிடைச்ச விசுவாசம். இதெல்லாம் நம்மகிட்ட இருந்துன்னா எதிராளிகளை கலங்கடிச்சிடலாம். ஆமென். விசுவாசம் வரம். நாலாவது விசுவாச ஆவி, அபிஷேகம் எல்லாம் ஒன்று தான். விசுவாச ஆவியாக செயல்படும். விசுவாசம் வரம் நமக்கு தெரியும். 9 வரங்களில் 3வது வரம் அந்த வரம் உள்ள இருக்குது, விசுவாச வரம். ஆமென். விசுவாச ஆவி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. விசுவாசித்தேன் ஆகையால் என்ன பண்ணுதேன், பேசுறதுக்கே விசுவாச ஆவி வேணும். ஆமென். அப்போ தான் ஆவியான செயல்படுவார், விடுதலை கிடைக்கும். எதிராளிகள்லாம் வெக்கப்பட்டு போயிடுவாங்க. விசுவாச ஆவி இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆமென். நான் ஊரில் ஒத்தையில் இருக்கேன் நம்ம யாரும் சொல்லக்கூடாது. ஒத்தையில் இருக்கேன் இங்கே பேசக்கூடாது. விசுவாசத்தோடு இருக்கேன். எப்படி இருக்கேன்? விசுவாசத்தோடு இருக்கேன். ஆண்டவரே எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல ஜெப குறிப்பு. ஆண்டவரே நான் எப்படி இருக்கேன், எனக்கு விசுவாசம் வரம் எனக்கு வேணும். 2 கொரிந்தியர் 4 வாசிக்கும்போது பாருங்கள், தெளிவாக போட்டிருக்கோம். 2 கொரிந்தியர் 4:13 பாருங்கள், லெஃப்ட் சைடில் கீழே கார்னரில் போட்டிருக்கோம். விசுவாச ஆவி இருந்தால் தான் பேச முடியும். ஆமென். விசுவாசித்தேன். இருந்து விசுவாசிக்கிறபடியால் நம்ம எல்லாத்தையும் கடினமான மக்கள்கிட்ட பேசுறதுக்கு விசுவாச ஆவி தேவைப்படும். அப்போ அங்கே பல ஆவி கிடக்கும் உள்ள. நம்மளை மடக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆவி வரும். நம்ம விசுவாச ஆவியில் போனால் அங்கே கிடக்க ஆவிகளை அவ்வளோத்தையும் என்ன பண்ணிடலாம், அடக்கி போட்டுடலாம். திறமையினால் முடியாது, அபிஷேகத்தால் முடிஞ்சிடும். 4 விதமான ஜெபம். இந்த காலத்துக்கு வேண்டிய விசுவாசம், பொதுவான விசுவாசம் எங்களுக்கு வேணும். பிறகு தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆபகுக்கு 2:3ஆம் அதிகாரத்தை கடைசி வசனம் போட்டுக்கோம். ஆபகுக்குன்னு சொன்னாலே உடைந்துருவார். ஆபகுக்கு அப்படிங்கணும். எங்கே வந்துடும் ஆபகுக்கு, முன்ன பின்ன ரொம்ப தேட வேண்டிய, டக்குன்னு எடுத்துடலாம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கடைசி பகுதியில் ஏன் இதெல்லாம் எடுத்து காமிக்கன்னு சொன்னால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சின்ன தீர்க்கதரிசி அந்த வசனம் எங்கே இருக்குன்னு நானும் தேடி பார்த்தேன், கடைசி வரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு